வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் உடைய டெய்லி டெஸ்ட்கான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறத யூடியூப்ல உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். டெய்லி 5 பிலிம்ஸ் டாபிக்ஸ் அண்ட் 1 வந்து மெயின்ஸ் கொஸ்டின். இந்த பிலிம்ஸ் டாபிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட் அஸ் வெல் அஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு நாள்ல இருக்கிற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அட் தட் சேம் டைம் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பர் டே 1 மெயின்ஸ் கொஸ்டின், either 10 மார்க் லெவல் ஆர் 15 மார்க் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங், ஸோ இட் இஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே அகாடமியில் 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சதாக இருக்கட்டும். அதனால் 4th டெஸ்ட்லேருந்து வி ஆர் கோயிங் டு போஸ்ட் இன் யூடியூப். ஸோ அப்போ நீங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 4th டெஸ்ட்லேருந்து யூ கேன் ஸ்டார்ட் ரைட். ஸோ இதில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். அண்ட் எப்படி எழுதுனா இட் இஸ் பெட்டரா இருக்கும், உங்களுக்கு இது வந்து எப்படி வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத we are going to see. So இதுல there are 5 topics we have given. One is called Shram Smita portal and the next one it is called equity capital. It is அதுக்கு அடுத்து இது current affairs, it is economy, Pradhan Mantri Krishi Sinchai Yojana, so schemes related, Bhutan movement, INFM, 5 principles of Panchayat, foreign policy. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும் போது, இப்போ இந்த போர்ட்டல் எடுத்துக்கோங்க. போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ லைக் எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் மாதிரி தான். ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த போர்ட்டல் அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் செகண்ட் ஒன், வென் இட் வாஸ் ஸ்டார்டட், அது எதுக்காக அப்படின்னா அனிவர்சரிஸ் வந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் யூ லாட். 10 years அனிவர்சரி, 15 years, 20 years, 25 years இந்த மாதிரி அனிவர்சரிஸ் இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். Then third one, which ministry is implementing the scheme அப்படிங்கிறத பார்க்கணும், ரைட். தென் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிஷியரிஸ் யார், who are all the beneficiaries of the scheme அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி ஸ்கீம்ஸ் ஜென்ரலாகவே பார்க்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இஸ் there any target period specifically for UPSC ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் they are asking questions from objective, year and there is a sponsorship, whether it is centrally sponsored or central sector scheme or whether it is central state sponsored scheme அப்படின்னு கேட்கலாம். And which ministry is implementing the scheme. So those things are most probable question. Apart from that, is there any target period? Suppose if the scheme has any target period means you have to read that target period also. Say for example sustainable development goals, we have a target period 2030. So like that you have to collect points. இது வந்து பாயிண்ட்ஸாக தான் நீங்கள் எடுக்கணும், ரைட். ஸோ சப்போஸ் இப்போ இஃப் யூ ஹேவ் த கரண்ட் அஃபேர்ஸ் திங் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்ரம் ஸ்ரீதா போர்ட்டல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எடுத்த நோட்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா ரைட், ஓகே. இதுக்காக போய் கூகுளில் மறுபடியும் போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே செக் பண்ணாலும் கவர்மெண்ட்டுடைய ஆத்தென்டிக் வெப்சைட் போங்க. இது ஸ்பெசிஃபிக்கா இந்த போர்ட்டலுக்கே போய் வாட் இஸ் த திங் தே ஆர் கோயிங் டு கிவ் அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் டோன்ட் சர்ச் இட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையோ சாட் ஜிபிடிலையோ இதெல்லாம் போய் சர்ச் பண்ணாதீங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி கேபிட்டல். இந்த இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, வாட் இஸ் ஈக்விட்டி கேபிட்டல் அண்ட் வாட் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல். ஈக்விட்டி கேபிட்டல்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன. இது ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்கான கொஸ்டின். எக்ஸாம்பிள்ஸ் தெரியும் போது இட் வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ அதனால ஈக்விட்டி கேபிட்டல் என்ன, இதில் 5 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு படித்தால் போதும். ஸோ இதுக்கு எக்கனாமிக்ஸ் நீங்க ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நீங்க புக் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுலேயே ஈக்விட்டி கேபிட்டல் பத்தி கொடுத்துருப்பாங்க. கலெக்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணுங்க பாயிண்ட்ஸ். தேர்ட் ஒன், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ இட் இஸ் அ ஸ்கீம் ஓரியன்டட் ஸ்கீம் ஓரியன்டட் டாபிக். ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு கலெக்ட் அப்ஜெக்டிவ் கலெக்ட் பண்ணணும், இயர் கலெக்ட் பண்ணணும், எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. தேர்ட் ஒன், விச் மினிஸ்ட்ரி இஸ் இம்ப்ளிமெண்டிங் அப்படின்னு பார்க்கணும். டார்கெட் பீரியட், ஸ்பான்சர்ஷிப் பார்க்கணும். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் ஹிண்டாக வேணும். ஸோ டோன்ட் ரைட், எழுதுறது வந்து எப்படி எழுதாதீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு தேரி மாதிரி எழுதாதீங்க, ரைட். ஸோ ஜஸ்ட் ஒரு டாபிக், ஒரு இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இட் இஸ் அப்ஜெக்டிவ். சம் ஸ்கீம்ஸ் ஹேவ் சம் ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் 1 or 2. சம் ஸ்கீம்ஸ் ஹேஸ் ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 3 to 4 அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அப்போ இருக்கும்போது இந்த இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டு ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இயர்,
yes, that is started year or launched date or established. Yes, it is related to இந்த ஸ்கீமா இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் இன்ஸ்டிடியூஷனா இருக்கான்னு பொறுத்து. நெக்ஸ்ட் ஒன் நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா டார்கெட் பீரியட். இஸ் தேர் எனி டார்கெட் பீரியட் அண்ட் வெதர் இட் இஸ் எந்த மினிஸ்ட்ரி இஸ் இம்ப்ளிமெண்டிங் அப்படிங்கிறது ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது ஹிண்டா எழுதணும். வேர்ட் லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும். இதை நீங்க நோட்ஸா எடுத்தாலும் சரி, இல்ல படிச்சுட்டு டைரக்டா நீங்களே டெஸ்ட் எழுதினாலும் சரி, இட் இஸ் வெல் அண்ட் குட். நோட்ஸ் எடுக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா எடுக்கலாம். பட் டோன்ட் ரொம்ப வந்து இன்டெப்தா இறங்கி கூகுளில் போய் பார்த்து எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதுலயே மறுபடியும் ரீகலெக்ட் பண்றதுக்கு பாருங்க. அதுக்கடுத்து பூதான் மூமெண்ட். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் உள்ளது. வாட் இஸ் பூதான் மூமெண்ட்? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் இதுல, எந்த இயர்ல இந்த பூதான் மூமெண்ட் நடந்துச்சு அண்ட் லொகேஷன், எங்க லொகேஷன்ல நடந்துச்சு, இதனுடைய லீடர் யாரு, பூதான் மூமெண்ட், அதனுடைய அவுட்கம் என்ன. தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். இதுதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வாட் எவர் டைப் ஆஃப் மூமெண்ட். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, இந்த ஈவெண்ட் தட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த வருஷம் அனிவர்சரி இருந்ததுனால யார் லீட் பண்ணா, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய அவுட்கம் என்ன. தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட் ஹியர் ஆல்சோ. 5 principles of Panchsheel. So what is Panchsheel அப்படின்னு பார்க்கணும். அண்ட் வாட் ஆர் த 5 principles of peaceful coexistence அப்படின்னா என்ன, அதுல என்னெல்லாம் இருக்கு. தென் தேர்ட் ஒன், இது யாருக்கு இடையில இந்த பன்சேல் அக்ரிமெண்ட் சைன் ஆனச்சு, இந்தியாவுக்கு சைனாவுக்குமா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமா அப்படின்னு யூ ஆர் கோயிங் டு சி ஆர் யூ ஆர் கோயிங் டு கலெக்ட். ஸோ அப்போ இதுக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னா இந்த 5 principles of peaceful coexistence அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி அதுல இருக்கிறது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா சிக்னேட்டரிஸ், எந்தெந்த கண்ட்ரிஸ், இந்தியன் சைடில் பிரைம் மினிஸ்டர் யாரு அண்ட் தட் கவுண்டர் பார்ட் சைடில் ஆர் அந்த சைடில் ஆப்போனன்ட் கண்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய சிக்னேட்டரிஸ் யாரு. ஸோ இப்போ ஜவஹர்லால் நேரு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கவுண்டர் பார்ட் யார் அந்த சைடில் சிக்னேட்டரி பண்ணாங்க. அண்ட் அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பன்சேலில் தட் அக்ரிமெண்ட் என்ன டேட்லேருந்து என்ஃபோர்ஸ் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட் ஃபார் த டெஸ்ட் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இப்போ பிலிம்ஸ் கொஸ்டின் ஐ ஹோப் ஓரளவுக்கு உங்களுக்கு will get an idea அப்படின்னு நினைக்கிறேன். Next question we are going to say is the mains question. So already சொன்னோம் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப், பிலிம்ஸும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் எழுதணும் அப்படின்னு. அண்ட் இந்த டாபிக்ஸ் எழுதுறதுக்கு, மெயின்ஸ் டாபிக் எழுதுறதுக்கு எந்த லெவல்ல எழுதினால் போதும் அப்படின்னா 10 மார்க் லெவல், which means 150 வேர்ட்ஸ்ல நீங்க எழுதினால் போதும். 1.5 ஷீட் வச்சுக்கோங்க, ரைட், 1.5 pages அப்படின்னு வச்சுக்கோங்க. Question என்ன, how did the social and religious movements provide a fillip in the social reform of modern India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நீங்க பார்க்க வேண்டியது சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கலெக்ட் பண்ணணும். அது ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கும். சோஷியல் இதுல எப்படி மார்க்ஸ் பிட்டப் ஆகும், சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 5 இருக்க போது அதில் கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன கேட்குறாங்களோ அதுக்காக. இதுல எக்ஸாம்பிள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்ம சமாஜ் இருக்கு, ஆரிய சமாஜ் இருக்கு, தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கு, பிரார்த்தனை சமாஜ் இருக்கு, ரைட். ஸோ இந்த மாதிரியான ராமகிருஷ்ண மிஷன் இருக்கு, தென் தியோபந்த் மூமெண்ட் இருக்கு, அலிகார்க் மூமெண்ட் இருக்கு, ரைட். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்க சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்ல யூ கேன் ரைட். ஸோ அப்போ சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்ல சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையில் யூ கேன் ரைட் த ஆன்சர் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. அண்ட் சப்போஸ் இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே யூ கேன் கமெண்ட்ல வந்து யூ கேன் ஆஸ்க் தி டவுட்ஸ், ரைட். ஸோ இதே மாதிரி டெய்லி டாபிக்ஸ் நாளைக்கும் வரும். ஸோ நாளைக்கும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவை இட் இஸ் டெஸ்ட் நம்பர் 5ல we will see.